நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பராசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதும் ஆதிசைவம் சத்சங்கத்திற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அன்னை பராசக்தி ஏன் காஞ்சி மாநகர் ஏகினாள்? இந்த கேள்விக்கான பதில்தான் இன்றைய சத்சங்கம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆதிசைவம் சத்சங்கத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் சில எதிர்ப்பாளர்கள், பக்தர்களை விட எதிர்ப்பாளர்கள் மிகவும் தொடர்ந்து தவறாமல், ஒரு சத்சங்கம் தவறாமல், ஒரு வார்த்தை தவறாமல் கேட்கிறார்கள். பக்தர்கள் கூட சில வார்த்தைகளை கேட்க மறந்து அல்லது தவிர்த்து சில வார்த்தைகளை இழந்து விடுகிறார்கள். ஆனால் சமூக வலைதளத்திலே ஏன் பிரபஞ்சவியலை பற்றி நித்யானந்தர் கதையளந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்வி கேட்கின்றார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி, உயிர் ஏன் உயிர்த்தது, உயிர் ஏன் உயிர்த்தது, எவ்வாறு உயிர்த்தது, எப்படி உயிர்த்தது, எப்பொழுது உயிர்த்தது, எதற்காக உயிர்த்தது, அதன் எதிர்நோக்கி இருக்கும் நோக்கம் என்ன, உயிரின் உயிர்ப்பை, உயிர் உயிர்த்ததற்கான காரணங்களை எல்லா பரிமாணங்களிலுமிருந்தும் தெரிந்து கொள்வீர்களானால் உயிரின் நோக்கத்தை அடைந்து விடுவீர்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உயிர் ஆதியில் ஏன் உயிர்த்தது, யார் யாரெல்லாம் எது எல்லாம் அதற்கு காரணம், இந்த சத்தியங்களை முழுமையாக தெரிந்து கொள்வீர்களானால் வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்துவிடும். உயிரின் நோக்கத்தை அடைந்து விடுவீர்கள். உங்கள் உயிரின் நோக்கத்தை மறுதலித்து தவறாக போக்கினை மாற்றி உங்களுக்கு சொல்லித்தரும் எல்லோரும் உங்கள் துரோகிகள். உங்கள் உயிரின் நோக்கத்தை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு சொல்லித் தருபவர் குரு. உங்கள் உயிரின் உண்மையான நோக்கத்தை அளிப்பவர் குரு. நோக்கத்தை மாற்றும் எல்லோருமே உங்கள் வாழ்க்கையையே அழிக்கின்ற எதிரிகள், உங்கள் துரோகிகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். யார் உங்கள் நண்பர், யார் உங்கள் வாழ்க்கைக்கு உதவுபவர், யார் உங்கள் வாழ்க்கையின் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உயிரினுடைய குறிக்கோள் என்ன என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்துபவர் குரு. அந்த உண்மையிலிருந்து உங்களை மாற்றி திரித்து வேறு நோக்கங்களுக்குள் அழைத்துச் செல்லும் எல்லோரும் உங்கள் துரோகிகள். பராசக்தி ஏன் காஞ்சி ஏகினாள்? கச்சியம்பதிக்கு, காஞ்சிப்பதிக்கு
ஏகம்பப்பதிற்கு பதிக்கு ஏன் வந்தாள்? வலக்கண் பரமசிவ பரம்பொருளின் வலக்கண்ணாயிருக்கும் சூரியன் ஒளிபட்டு நிலம் உயிர்த்தது. இடக்கண்ணாயிருக்கும் சந்திரன் ஒளிபட்டு நீர் உயிர்த்தது. நிலம் உயிர்த்து தாவரங்களாகவும் நீர் உயிர்த்து அசையும் இயங்கும் மீன் போன்ற மிருகங்களாகவும் உருவாகத் துவங்கியது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஹிந்து மதத்தினுடைய வேதங்கள், ஆகமங்கள், புராணங்களில்தான் பிரபஞ்சவியல் பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் தெளிந்த விடை இருக்கின்றது. இன்று வானியல், பிரபஞ்சவியல் மற்றும் பிரபஞ்சவியல் சார்ந்த மற்ற துறைகளை ஆராய்கின்ற எல்லா விஞ்ஞானிகளுடைய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கும் சக்திகள், தெளிந்த அறிவோடு நேர்மையான பதிலளிக்கும் சக்தி வேத ஆகமங்களுக்கே உண்டு. காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டிலும் ஏழ்மை இல்லை. ஆளுகின்றவர்கள் மக்களை ஏழ்மையில் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் ஏழ்மை இருக்கின்றது. எந்த துறையிலும் அறிவு வறுமை கிடையாது. அந்த துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் அறிவு வறுமையின் மூலமாக மக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நினைத்தால் மட்டுமே அறிவு வறுமை அந்த துறையில் இருக்கும். சில சுயநலவாதிகள் அறிவையும் பொருளையும் மக்களுக்கு சக்தியோடு வாழுகின்ற வாழ்க்கை முறையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மக்களை அறிவு வறுமையிலும் பொருள் வறுமையிலும் சக்தி வறுமையிலும் வைத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், மனித இன துரோகிகள் அறிவையும் பொருளையும் சக்தி நிறைந்த வாழ்க்கை முறை தெளிவையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மக்களுக்கு அது செல்லாமல் மக்களை வறுமையில் வைத்திருப்பதன் மூலமாக தன் அடிமையாக இருக்கச் செய்கின்ற துரோகிகள் துரோகத்தன்மை இல்லாது உள்ளதை உள்ளபடி உலகத்திற்கு சொன்ன சத்தியங்கள் வேதங்களும் ஆகமங்களும் மட்டும்தான். டயபெட்டிஸுக்கு மெடிசன் கண்டுபிடிச்சு எத்தனையோ 100 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா. அது மக்களுக்கு போய் சேராம பார்த்துக்கிறவங்க. காரணம் என்னன்னா, டயபெட்டிஸை உருவாக்குனவங்க அந்த மெடிசன் எப்படி மக்களுக்கு போய் சேர பார்த்துப்பாங்க? டயபெட்டிஸ்ன்ற வியாதியை உருவாக்கனோட நோக்கம் என்னன்னா, மனிதன் செத்துறவும் கூடாது, செத்துட்டா வருமானம் வராது, முழுக்க ஆரோக்கியமாகவும் இருந்துடக்கூடாது, அப்பவும் வருமானம் வராது. அவன் போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், பணத்தை இவங்களுக்கு கட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மெடிக்கல் டெரரிசம் டாக்ஸ்ன்னு சொல்றேன். மருத்துவ தீவிரவாத வரி, மெடிக்கல் டெரரிசம் டாக்ஸ். மனிதனை அவனிடமிருந்து பணம் பறிப்பதற்காக நமக்கு தொடர்ந்த பணம் சுரக்கின்ற இயந்திரமாக மனிதன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை மருத்துவ ரீதியாக அடிமைப்படுத்தி வைத்து கொடுமைப்படுத்தி பறிக்கப்படும் பணம் மருத்துவ தீவிரவாத வரி. இன்சுலின் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பிசினஸ். கேன்சர் மருந்துகள்
ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பிசினஸ். அதனால அறிவு வறுமையில் கேன்சருக்கோ நீரிழிவு நோய்களுக்கோ மிக 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 சாதாரண மிகுந்த சொற்பமான விலையில், விலையே இல்லாமல் உண்மையில் இலவசமாக சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேதத்திலும் யோக முறைகளிலும் மருந்துகள் உள்ளன. ஆயுர்வேத சித்த வைத்திய யோக சைவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களானால் இந்த வியாதிகளே வராது. இன்னொன்று, ஒருவேளை இந்த வியாதிகள் வந்தாலும் மற்ற பொருட்கள் உங்கள் உயிரிலும் உடம்பிலும் கலந்ததனால் இந்த வியாதிகள் வந்தாலும் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் எளிமையான சாதாரணமான மருந்துகள் மூலமாக இவைகளை காணாமல் போகச் செய்து வைத்து விட முடியும். ஒண்ணுமே வேண்டாங்க. வாரத்தில் 3 நாட்கள் விரதம் இருங்கள். திங்கட்கிழமை பரமசிவனுக்காக, வெள்ளிக்கிழமை பராசக்திக்காக, ஞாயிற்றுக்கிழமை குருநாதனுக்காக 3 நாட்கள் விரதம் இருங்கள். அவ்வளவுதான். விரதம்னா வேற ஒண்ணும் இல்ல. சூரியன் விடிந்ததிலிருந்து சூரியன் சாய்கின்ற வரை முடிந்தவரை எதுவும் சாப்பிடாமல், உங்களால் முடியுமானால் ட்ரை ஃபாஸ்டிங் சொல்வாங்க, நீர் கூட அருந்தாமல். சரி, அது முடியலன்னா நீர் மட்டுமாவது அருந்தி, அதுவும் முடியலன்னா கொஞ்சம் ஏதாவது பழரசம் மட்டும், ஆனால் எந்த விதமான திட உணவுப் பொருட்களும் இல்லாமல் இந்த 3 நாட்கள் மட்டும் விரதம் இருங்கள். உங்கள் உடலும் மனதும் உயிர்ப்பதை நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உயிர்த்து விடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் உங்களை செய்யச் சொல்லி உங்களை வருத்த மாட்டேன். உங்கள் மீது மிகுந்த அன்பும் நேர்மையான காதலும் உள்ளவன் நான். தேவையில்லாத எந்த ஒரு துயரத்தையும் உங்களுக்கு அளிக்க மாட்டேன். வாரத்தில் 3 நாட்கள் விரதம் இருங்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே சத்தியமாக அது உங்கள் உயிருக்கும் மனதிற்கும் உடலுக்கும் நன்மை தரும் என்றால் மட்டுமே செய்வேன், சொல்வேன். எந்த துறையிலுமே வறுமை இல்லைங்கய்யா. அந்த துறையின் தலைவர்கள், முடிவெடுப்பவர்கள் மக்களை வறுமையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்த பெரும் சூழ்ச்சியே மனித இனம் படும் எல்லா துக்கங்களுக்கும் காரணம். வேதங்களும் ஆகமங்களும் மிக உயர்ந்த அறிவியல் சத்தியங்களை உலகத்திற்கு தந்தன. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் அறிவு அரசியல் மூலமாக மக்களை தன் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களிடமோ, பணத்தின் மூலமாக மக்களை தன் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களிடமோ செல்லாமல், அவர்கள் கையில் சிக்காமல், மண்டியிடாமல் சுதந்திரமாக இருந்தது. ஆதி சைவர்கள் கட்டுப்பாட்டில் அறிவியல், ஞான அறிவியல் சுதந்திரமாக இருந்தது. இந்த பிரபஞ்சவியல் வேதங்களிலும் ஆகமங்களிலும் ஹிந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படும் இந்த பிரபஞ்சவியலை சற்றே புரிந்து கொண்டோமானால், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன கருத்து. கிரகங்களின் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சந்திரன் குருவோடு சேர்ந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சந்திரன் குருவின் வீட்டிற்கு சென்று குருவின் மனைவியை கவர்ந்து வந்து புணர்ந்ததனால் புதன் பிறந்தான். உண்மையில
கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற காஸ்மாலஜி, ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானிகளை ஆழ்ந்து அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் புரட்டி பார்த்தோமானால் ஒவ்வொரு வார்த்தையும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை சத்தியமாக இருக்கின்றது. உண்மையில் மிகப்பெரிய சந்திரன் உருவாகி பூமியை சுற்றி அந்த சந்திரனின் ஈர்ப்பினால் குரு கிரகத்தினுடைய ஒரு சந்திரன் ஈர்க்கப்பட்டு அந்த சந்திரன் பூமியின் சந்திரனோடு மோதி பூமியின் சந்திரனின் அளவு குறைந்து பூமியின் சந்திரனின் ஒரு பாகமும் குருவின் சந்திரனின் ஒரு பாகமும் இணைந்து புதன் கிரகம் உருவானது அறிவியல் பூர்வமான உண்மை. ஜோதிட சாத்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் மிக தெளிவாக காஸ்மாலஜியோட அறிவியல் முடிவுகள் முழுமையாக அதை நிரூபிக்கின்றன. சூரியன் மீதிருந்து பூமியின் மீது ஏற்படுத்தப்படும் மிகப்பெரிய தாக்கத்தை நல்லிஃபை பண்ற ஒரே சக்தி சனி கிரகம். ஜோதிடத்தில் வருகின்ற எல்லா சத்தியங்களும் காஸ்மாலஜியோட வேதாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பிரபஞ்சவியலோடு பொருத்தி பார்த்தோமானால் மீண்டும் 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 என் கண்ணெல்லாம் குளமாகின்ற நன்றி வேத ஆகமங்களை நமக்கு அருளிய பெருமான் மீதும் அதை வாங்கி எந்த விதமான சுயநலச் சொருகல்களும் செய்யாமல் உலகத்திற்கு தந்த ரிஷிமார்கள் குருமார்கள் மீதும் இந்த குரு பரம்பரையின் மீதும் மீண்டும் 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 என் பக்தியும் நன்றியும் பொங்கி வழிகின்றது. I am falling for them again and again. இந்த குரு பரம்பரையின் மீது நான் மீண்டும் 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 காதலில் விழுகின்றேன். அவர்களுடைய நேர்மை எந்தவிதமான சுயநலத்திற்காகவும் இந்த சத்தியங்களை மாற்றியோ திரித்தோ சொல்லாமல் படுபாவிகள் தன் சுயநலத்திற்காக தன் சொத்துக்காக குடும்பத்திற்காக நாட்டையே நாசமாக்கிய படுபாவிகள் மத்தியில் இன்னமும் நாட்டையே நாசமாக்கிக் கொண்டிருக்கின்ற படுபாவிகள் மத்தியில் இந்த சத்தியங்களை காப்பிரைட் கூட பண்ணாம அந்த சத்தியங்களை காப்பாற்றி வைத்து உலகத்திற்கு தந்தது மட்டுமல்லாமல் அதை காப்பாற்றி வைத்திருக்கின்ற ஒரே காரணத்திற்காக எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்த ஆதிசைவ வம்சமே எத்துணை ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் ஆதிசைவ வேளாளர்கள் இந்த சத்தியங்களை காப்பாற்றி வைத்த ஒரே ஒரு காரணத்திற்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. இன்னமும் வறுமையில் உழல வேண்டியிருக்கின்றது. கொடுமை என்னன்னா நாமும் நம் முன்னோர்களும் செய்த உயிர் தியாகம் மட்டுமல்ல, நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ளப்பட்ட ஆலயங்கள் ஆலயம் சார்ந்த சொத்துக்கள் மட்டுமல்ல, வறுமையிலே புதைத்து அழிக்கப்படுவது மட்டுமல்ல, என்னுடைய வம்சத்திற்கு என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்ததனால் என் அடுத்த தலைமுறையை இழந்துவிட்டு அடுத்த தலைமுறை இந்த ஞானத்தை இந்த அறிவை உயிரோடு வைக்குமா வைக்காதா என்று தெரியாமல் இந்த ஞானமே அழிந்து போய்விடுமோ என்கின்ற நடுநடுக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தலைமுறை ஆதிசைவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
பரமசிவ பரம்பொருள் இந்த உடலில் உயிர்த்து இயங்கும் பொழுது, இந்த அறிவையும் ஞானத்தையும் சக்திகளையும் உலகத்திற்கு அள்ளி அள்ளி வழங்கும் பொழுது, உயிர் பயத்திற்காக இந்த உடலை நான் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கவில்லை. கடைசியாக இந்த உடலில்தான் இந்த ஜோதி இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில விளக்குகளாவது ஏற்றிவிடும் வரை இதை காப்பாற்றி வைக்க வேண்டிய கடமைக்காகத்தான் இந்த உடலை தூக்கிச் சுமந்து கொண்டு ஒவ்வொரு மூலையாய் வைத்து காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் பிறந்த பொழுது திருவண்ணாமலையில் குறைந்தபட்சம் 50 ஞானம் மலர்ந்த முழுமையான பரிபூரண பரமசிவத்துவ நிலையை அடைந்த 50 பேரையாவது என்னால் பார்க்க முடிந்தது. அது ஒரு ஈகோ சிஸ்டம், என்லைட்டன்மெண்ட் ஈகோ சிஸ்டம், ஜீவன் முக்த ஞான சூழல் இயல். வேறு வேறு சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம். பகவான் ரமணருடைய சீடர்கள் அண்ணாமலை சுவாமிகள், சாது ஓம், கனகாம்பாள்னு ஒரு பெண் இருந்தார்கள். அந்த அம்மையார் ரமண மகர்ஷியினுடைய அக்ஷரமண மாலைக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். நாம் பார்க்கும்பொழுது வயது முதிர்ந்த பெண்மணியாக இருந்தார்கள். பல ஆண்டுகள் அவருடைய காலை தொடும் பெரும் புண்ணியம் கிடைத்தது. அண்ணாமலை சுவாமிகள் பக்தி சம்பிரதாயத்தினுடைய வடிவமாக, பக்தியின் மூலமாக பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றிவிட்ட நிலையில் இருந்த ராம்சூரத்குமார் சுத்தாத்வைத சுகபோதத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும் ஆதிசைவ வேளாள பரம்பரையில் வந்த இசக்கி சுவாமிகள், அவருடைய அடிமையாக பக்தையாக சிஷ்யையாக இருந்து வாழ்ந்து வந்த விபுதானந்தபுரி குப்பம்மாள், உமாதேவி தாயார்னு ஒருத்தர் இருந்தாங்க. சேஷாத்ரி சுவாமிகள் அவர் மூலமாக வெளிப்பட்டு பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். உமாதேவி தாயார்னு ஞானத்தாய், பெரிய குங்கும பொட்டோடு திருவண்ணாமலையிலே சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்குள்ளேயே அவங்க சமாதி இருக்கு. ஞானத்தாய் சேஷாத்ரி சுவாமிகள் வெளிப்பட்டு பேச ஆரம்பிச்சார்னா ஆண் குரலாக இருக்கும். குரல் செய்கை எல்லாமே ஆண் போல இருக்கும். நான் கண் முன்னால் கண்டிருக்கின்றேன். இதெல்லாம் பொய் இல்ல. 50 பேராவது பரமசிவ பரம்பொருளின் ஜீவன் முக்த நிலையில் வாழ்ந்த ஒரு ஞான சூழல் இயலை என் முன்னோர்கள் எனக்கு கொடுத்தார்கள். அதை கொடுத்து விட்டுத்தான் அதே போன்ற ஞான சூழல் இயலை என் அடுத்த ஜென்மத்திற்கு உருவாக்கியே தீருவேன். அதை செய்யும் வரை யாரும் என்னை அழிக்க விட மாட்டேன். அதை செய்து முடித்து விட்டால் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். திருக்கைலாயத்திற்கு மீண்டும் சென்று கொண்டே இருப்பேன். எனக்கு அருணகிரி யோகீஸ்வர பெருமான் என்ன சூழலை, ஞான சூழலை, ஜீவன் முக்த ஞான சூழலை திருவண்ணாமலையில் அளித்தாரோ அதை புனரமைக்கும் வரை யாரும் என்னை அழிக்க விடமாட்டேன். சாராயம் இல்லாத, நான் பிறந்து வளர்ந்தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. யாராவது சில பேர் குடிப்பார்கள் ரொம்ப ரகசியமா, ஊருக்கு வெளியில எங்கேயோ ஒரு ரூம்ல, வீட்டுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. சிகரெட் பிடிச்சாலே அவ்வளவுதான். ஐயோ தமிழினமே, அருணகிரி யோகீஸ்வர பெருமான் எனக்கு அருள் செய்த பொழுது எந்த திருவண்ணாமலையை எனக்கு அளித்தாரோ
எந்த திருவண்ணாமலையில் நான் பிறந்து வளர்ந்து இந்த ஞானத்தில் மலர்ந்து இந்த சக்திகளையெல்லாம் உணர்ந்து பரமசிவத்துவ நிலையை அடைந்தேனோ அந்த ஞானச் சூழல் இயலை மீண்டும் கொண்டு வந்தே தீருவேன். அதற்காக நேரம் காலம் பார்க்காது உழைத்தே தீருவேன். அதற்கு எதிர்ப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் காலபைரவன் அழித்தே தீருவான். தமிழினமே கவலை கொள்ளாதே. மீண்டும் வந்து விட்டேன் மட்டுமல்ல, மீண்டு வந்து விட்டேன். திருக்கைலாயம் செய்தே தீருவேன். இந்த ஞான குருமார்களும் ஆதி சைவர்களும் தங்கள் உயிர் கொடுத்து உடமையெல்லாம் கொடுத்து வறுமையில் இருந்து உயிர்ப்போடு வைத்திருந்த இந்த சத்தியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ மத ரீதியான தாக்குதல்களுக்கிடையில், கொள்கை ரீதியான தாக்குதல்களுக்கிடையில், வாழ்வியல் ரீதியான தாக்குதலுக்கிடையில் என் முன்னோர்கள் உயிர் கொடுத்து உடைமை கொடுத்து தன் பெண்களையெல்லாம் இழந்து எல்லாவற்றையும் இழந்து இந்த ஞானத்தை உயிரோடு வைத்திருந்தார்கள். அந்த ஞானத்தின் கடைசி ஒளி தீபம் நான். இது அணைய விடமாட்டேன். இந்த ஞானம் சில லட்சம் பேருக்காவது சென்று சேரும் வரை எந்த காட்டிலோ எந்த கடலுக்குள்ளோ ஏதோ ஒரு இடத்தை ஏதோ ஒரு இடத்தில் இந்த உடலை உயிரோடு வைத்திருந்து அந்த ஒளியை காப்பாற்றி சில லட்சம் பேருக்காவது இதை கொடுத்துவிட்டுத்தான் கைலாயம் செல்வேன். ஏனென்றால் இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னுடைய லட்சக்கணக்கான முன்னோர்கள் உயிர் கொடுத்தது. ஆலயங்களையும் வேதாகமங்களையும் உயிரோடு வைத்திருப்பதற்காக உயிரை கொடுத்த எல்லா ஆதிசைவர்களுக்கும் அவர்கள் செய்த தியாகங்களுக்கும் நன்றி கூறி அவர்கள் எல்லோருக்கும் நான் செலுத்தும் நன்றிக்கடனாக இந்த சத்தியத்தை செய்கின்றேன். என் முன்னோர்களே, பெரியோர்களே, ஆதிசைவ பெரியோர்களே, குருமார்களே, ஆச்சாரியர்களே, இந்த ஞான ஜோதியை நான் ருசிக்கும் வரை உயிரோடு வைத்து விட்டீர்கள். நிச்சயம் இது சில லட்சம் பேருக்காவது சென்று சேரும் வரை உயிர்த்திருப்பேன். எப்படியாவது உயிர்த்திருப்பேன். இதை சில லட்சம் பேருக்கு சென்று சேர்த்துவிட்டுத்தான் திருக்கைலாயம் வருவேன். இது அணைய விடமாட்டேன். படுபாவிகளின் சூழ்ச்சியினால் எங்கள் ஆலயங்களை எல்லாம் இழந்தோம், எங்கள் உணவையெல்லாம் இழந்தோம், எங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்தோம், எங்கள் பெண்களையெல்லாம் இழந்தோம். ஆனால் இந்த ஞானத்தை, ஞான தீயை உயிரோடு வைத்து விட்டோம். ஆதிசைவர்களே, இந்த ஞானத்திற்காக உயிர் கொடுத்த பிராமணர்களே, உங்கள் எல்லார் தியாகமும் வீணாய்ப்போக விடமாட்டேன். பிராமண வெறுப்பும் இந்து மத வெறுப்பும் ஒன்று, ஆதிசைவ வெறுப்பும் இந்து மத வெறுப்பும் ஒன்று. என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள்,
இந்துக்களே, உங்களுக்குள் ஜாதி ரீதியாக கோத்திர ரீதியாக பிரிவுகளை விட்டுவிடுங்கள். நம் எதிரி, பொது எதிரி பெரியவன். நம்முடைய சிறுமையான சிறு சிறு உட்பிரிவு பிரச்சனைகளால் நம் வீட்டையே கொளுத்துகின்றான். அண்ணன் தம்பி சண்டையை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். வீட்டுக்கு வெளியில் நின்று கொண்டு நம்மை மொத்தமாய் அழிக்க நினைக்கும் எதிரிக்கு இடம் கொடுக்காதீர்கள். எனக்கு சின்ன வயசுல ரொம்ப நல்லா நினைவு இருக்கு. ஆலயத்திலே, திருவண்ணாமலை கோயில்ல, இந்த திருவிழா காலங்களில் 16 ஜாதி சேர்ந்தவர்களும் ஒன்றாக நின்று 16 ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் மரியாதை செய்யப்படும். மரியாதை செய்யப்படும். எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து ஆலயத்திலே பெருமானுடைய பிரசாதத்தை உண்பார்கள். யாருடைய வீட்டிலாவது நல்ல விஷயங்கள், சடங்குகள், விழாக்கள் எனும் பொழுது எல்லா ஜாதியினரும் ஒன்றாக சேர்ந்து உணவருந்துவார்கள். அது மட்டுமல்ல, அந்த கோவில்ல அந்த எல்லா ஜாதியினருக்கும் மரியாதை செய்யும் பொழுது அந்த பத்திரிகை படிப்பார்கள். படிக்கும் பொழுது நல்ல, இன்னமும் எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. ஆதிசைவ சிவாச்சாரியார்கள், ஆதிசைவ வேளாளர்கள், ஆதிசைவ கவுண்டர்கள், ஆதிசைவ பறையனார், அந்த பெயர் கொடுப்பதே எல்லா ஜாதியினருக்கும் ஆதிசைவ என்கின்ற தலைப்போடுதான் பெயர் வழங்கப்பட்டு மரியாதைகள் அளிக்கப்படுவதை நான் கேட்டிருக்கின்றேன். அந்த ஒரு தலைப்பை சிதைத்து ஜாதிகளை தனித்தனியாக உடைத்து ஆலயம் நம்மையெல்லாம் இணைத்து வைத்திருக்கிறது என்பதற்காக ஆலயத்தையே மக்களிடமிருந்து திருடி, படுபாவிகளா, கிணத்த காணும் குளத்த காணுன்னு காமெடியை பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில கோயிலையே காணுமடா. நிஜத்தில் திருடி அழிக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் திருடி அழித்தார்கள். திருடி அழிக்க முடியாத ஆலயங்களை கான்செப்சுவலா டிஸ்ட்ராய் பண்ணாங்க. லட்சியத்தின் முறைப்படி அது நிகழாமலை அதை அழித்தார்கள். எந்த லட்சியங்களை அது உயிரோடு வைத்திருந்ததோ அந்த கொள்கைகளை அழித்தார்கள். படுபாவிகள். என் முன்னோர்கள் தங்கள் மொத்த வாழ்க்கையையும் சொத்தையும் ஆலயத்தை சார்ந்துதான் கட்டி வைத்தார்கள். இனம் இனமாக, வம்சம் வம்சமாக நாம் பெருநன்மையோடு பேரானந்தத்தோடு வாழ எல்லா சத்தியங்களையும், அறிவு, பொருள், அரசு செய்யும் நிர்வாக முறை எல்லாவற்றையும் ஆலயம் சார்ந்தே சேர்த்து வைத்தார்கள். இந்த படுபாவிகள் ஆலயத்தை திருடியது மூலமாக எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். மக்களே, ஆலயத்தையும் ஆலயம் சார்ந்த வாழ்க்கை முறையையும் மீட்டெடுப்போம். நமக்குள் இருக்கின்ற சிறு சிறு ஜாதி சச்சரவுகள், ஜாதி சண்டைகள், இவைகளையெல்லாம் மறந்துவிட்டு ஆலயம் சார்ந்த வாழ்க்கை முறையை மீட்டெடுத்தோம்னா அதெல்லாம் தானா மறந்து போயிருங்க, மறைஞ்சு போயிரும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நாட்டாரும் நாடாரும் திருவண்ணாமலை கோவிலில் மலை மீது தீபமேற்ற வேண்டும். ஒட்டரும் ஒற்றரும் தேருக்கு பின்கட்டை போட வேண்டும். பள்ளரும் மறவரும் பெருமானை தோளில் தூக்குகின்ற சீர்பாதம், சைவ வேளாளரும் அகமுடைய வேளாளரும் பொதுமக்களை கட்டுப்படுத்தி பெருமானுடைய நகைகளை பாதுகாத்து பெருமானுடைய ஊர்வலத்தை முறையாக நடத்த வேண்டும். கிரவுட் கண்ட்ரோல். ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் பூஜைகளை
சடங்குகளை முறையாக நிகழ்த்த வேண்டும். ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் ஆதி சைவங்கிற டைட்டில் உண்டு. ஆதிசைவ சிவாச்சாரியார், ஆதிசைவ வேளாளர், ஆதிசைவ நயினார், ஆதிசைவ பறையனார், ஆதிசைவ கவுண்டர், ஆதிசைவ நாடார், ஆதிசைவ நாட்டார், ஆதிசைவ ஒற்றர், ஆதிசைவ பள்ளர். பழைய பத்திரிகைகளில், பழைய புத்தகங்களில் இது போன்று இருப்பதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது. நான் இதை கேட்டிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். காலப்போக்கிலே எந்த ஒரு தலைப்பின் கீழும் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தலைப்பை அறுத்து இந்த கெசட்ல டாக்குமெண்ட் பண்றேன்ற பேர் வழியில நம்ம எல்லாம் தனித்தனியாக சிதைத்தார்கள். ஆதிசைவ வேளாளரும் ஆதிசைவ சிவாச்சாரியார்களுக்கும் இடையில் திருமண பந்தமே இருந்திருக்கின்றது. ஐயா, சுந்தரமூர்த்தி நாயனாரை பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருமணத்தை பாருங்கள். ஆதிசைவ வேளாள பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அதே போல ருத்ர கன்னிகைகள் விபச்சாரிகள் அல்ல. திருவாரூர் ஆலயத்தின் ருத்ர கன்னிகையைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அவர்கள் முறையாக, சில ருத்ர கன்னிகைகள் திருமணமே செய்து கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கையையே பெருமானுக்கு சமர்ப்பித்து பெருமானையே தன்னுடைய மணாளனாக, சதாசிவ பரம்பொருளையே, பரமசிவ பரம்பொருளையே தன்னுடைய மணாளனாக நினைத்து வாழ்ந்தார்கள். நினைத்து அல்ல, உண்மையில் பெருமானோடேயே வாழ்ந்தார்கள். சில ருத்ரகன்னிகைகள் சிவனடியார்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் பத்தினியாக, நேர்மையான கிரகஸ்தர்களாக வாழ்ந்தார்கள். ருத்ர கன்னிகைகள் விபச்சாரிகள் கிடையாது. ஆதிசைவம் சார்ந்த எல்லாவற்றையும் அவதூறு செய்ய வேண்டும் என்பதற்காக ருத்ர கன்னிகை சம்பிரதாயத்தை விபச்சாரிகள் என்று கூறிக்கொண்டு படுபாவிகள், தாயார் ஆண்டாளின் கற்புக்கே களங்கம் விளைவிக்கும் படுபாவிகள். ஆண்டாள் நினைக்கும் பொழுதே நெஞ்சமெல்லாம் மலருகின்ற பக்தியின் வடிவம். உடம்பை விட்டு விட்டு உயிரை மட்டும் எடுத்துக்கொண்டு ரங்கநாதனோடு கலந்து விட்டால், இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக யாராவது ஆண்கள் உடம்பை தொட்டு விடுவார்களோ என்று அதற்கு கூட வேறொரு ஆண் உடம்பை தொடக்கூடாது என்பதற்காக உடம்போடு சென்று அரங்கனோடு கலந்த அன்னை ஆண்டாளையா அவதூறு செய்வது? தாயாரின் கற்பையா கேள்வி கேட்பது? ஒரு கொடுமை என்னன்னா, ஆண்டாளை அவதூறு செய்பவர்களாவது விரோதிகள், எதிரிகள். அவர்களை நேரடியாக எதிர்கொண்டு விடலாம். அந்த ஆண்டாளை அவதூறு செய்த பொழுது என்னுடைய சில சன்னியாசிகள் கொதித்து எழுந்தார்கள். அதுக்கு சில சைவர்கள் கேட்கிறாங்க, ஆண்டாள் வைஷ்ணவத்தை சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், நாம் ஏன் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும், சும்மா இருங்கள் என்று. இது துரோகம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டாளை அவதூறு செய்யும் பொழுது சைவர்கள் சும்மா இருந்தீர்களானால், நாளை ஞானசம்பந்தரை அவதூறு செய்யும் பொழுது வைணவர்கள் சும்மா இருப்பார்கள். இதுபோன்று நாம் தனித்தனியாக சிதைந்தோமானால் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். படுபாவிகள், கூத்தாடிகள் ஊரை இரண்டாக அல்ல சுக்கு நூறாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஹிந்து மதத்திலே
எந்த சம்பிரதாயமும் நாம் மட்டும் உயிரோடு இருந்து விடலாம், மற்ற சம்பிரதாயங்கள் அழிந்தால் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டிருப்பது அடிமுட்டாள்தனம். அது எப்படின்னா, காட்டுத்தீ பரவும் பொழுது ஒரு மரம் நினைத்து கொண்டதாம், என் மீது நெருப்பு படவில்லை, நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று. காட்டுத்தீ பரவினால் எம்மரமும் உயிரோடு இருக்காது. அதனால் தன் மீது நெருப்பு வரும் வரை கவலைப்பட வேண்டாம் என்று நினைத்து கொண்டு சும்மா இருக்காதீர்கள். இந்து மதம் ஒரு காடு, ஒவ்வொரு மரமும் ஒரு சம்பிரதாயம். சைவம் அழியும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாம் என்று வைணவமும், வைணவம் அழிக்கப்படும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாம் என்று சைவமும், இரண்டும் அழிக்கப்படும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாம் என்று சாக்தமும், சாக்தத்தின் மீது தாக்குதல் நடந்தால் கேள்வி கேட்க வேண்டாம் என்று கௌமாரமும். சும்மா இருப்பது சுகமும் அன்று, நன்றும் அன்று, சரியும் அன்று. நாம் எல்லோரும் திருக்கையிலாய பரம்பரை. சைவமும் வைணவமும் சாக்தமும் கௌமாரமும் சௌரமும் இன்னும் எண்ணிக்கையில் அடங்காத லட்சோபலட்சம் இந்து சம்பிரதாயங்கள் அனைத்தும் நாம் எல்லோரும் திருக்கையிலாய பரம்பரை. ஒன்றுபட்டு நம் உயிர் நாடியை காப்பாற்றிக் கொள்வோம் வாருங்கள். ஒருவர் அழியும் பொழுது, அழிக்கப்படும் பொழுது மற்றொருவர் பார்த்திருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை நோக்கி சுட்டுட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு சம்பிரதாயத்தை நோக்கி பீரங்கி குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா அதை ரசிக்காதீர்கள். அந்த சம்பிரதாயம் அழிந்தவுடனே அந்த பீரங்கி சும்மா இருக்கப் போவதில்லை. அந்த பீரங்கியின் குழல் உங்களை நோக்கித்தான் திரும்பப் போகிறது. விழித்துக் கொள்ளுங்கள் இந்துக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய போர் உங்களை நோக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆதிசைவ வாழ்க்கை முறை வெறும் மதம் அல்ல, ஞானம், முழுமையான ஞானம், வாழ்க்கை முறை. உயிரின் நோக்கத்தை முழுமைப்படுத்தும் வாழ்க்கை முறை. முதல் உபனிஷதம் ரொம்ப அழகா சொல்லும். ஈஷாவாஸ்யம் இதக்கும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதாமாக்ருத கஸ்ய ஸ்வித்தனம் குருவன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷேச்சதக்னு சமாஹா ஏவம் துவயினான்யதேதோஸ்தி ந கர்மலிப்யதே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதோட பொருள் என்னன்னா, இருப்பது அனைத்தும் பரம்பொருள் பரமசிவம். உயிரின் நோக்கம் உயிர்த்து நிறைந்து மலர்வது. தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் துறந்துவிட்டு 100 ஆண்டுகள், 100ன்னா வெறும் 1 0 0 கிடையாது, அது ஒரு ஓமை. 100கணக்கான ஆண்டுகள் ஆனந்தமாக வாழுங்கள். நல்ல என்ன இது போன்ற ஒரு வாழ்க்கை, லைஃப் பாசிட்டிவ் சம்பிரதாயம். ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருத்துவங்கிற பேரால பணத்துக்காக உங்க உயிரை குடிக்கிற மருத்துவத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படின்னா, ஆட்டுக்கூட்டத்தை ஒரு சிங்கம் மனோவசியம் பண்ணி நீங்கெல்லாம் சிங்கம்னு அந்த ஆட்டுக்கூட்டங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்துதான். இன்னொரு சிங்கம் கேட்டுச்சான், ஏன் இதை பண்றேன்னு. நான் இதை மாதிரி மனோவசியம் பண்ணி வச்சுன்னா தினம் ஒரு ஆடு தன்னை சிங்கம்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வரும், அன்னைக்கு நான் சாப்பிட்டுருவேன், நான் போய் அனாவசியமா வேட்டையெல்லாம் ஆட வேண்டியதில்லைன்னு. அதே போலத்தான் உங்கள் துரோகிகள் உங்களை மனோவசியம் செய்து அவர்கள் உங்களுடைய நண்பர்கள் என்று உங்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு சொல்லுபவர்களை உங்கள் துரோகிகளாக உங்களுக்கு உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள். உங்கள் உணவில் விஷம், உங்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களிலெல்லாம் விஷம், உங்கள் மருந்து விஷம், உங்கள் வாழ்க்கையே சுருக்கப்பட்டு விட்டது. இருக்கின்ற காலத்திலும் மிகுந்த வலிவேதனை துக்கத்தோடு வாழ்ந்துவிட்டு போக வேண்டிய சூழலுக்குள் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, தொடர்ந்து 2-3 தலைமுறை இதே மாதிரி குடிக்கிறதுனால உங்களுடைய மார்பு எலும்பு கூடின் அளவே சுருங்கி கரைந்து விட்டதை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறீர்கள். 3-4 தலைமுறைகளாக யோகத்தை தினசரி வீட்டு கடமையாக கடைபிடிப்பதை நிறுத்திவிட்டதனால் உங்கள் மார்பு எலும்பு கூட்டின் விரிவே 40% குறைந்து விட்டதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முக்கியமா ஆதிசைவர்கள், ஆதிசைவ வேளாளர்கள், ஐயங்கார்கள், பிராமணர்கள்லாம் உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பெரியவங்களுடைய பழைய புகைப்படங்கள் ஏதாவது இருந்தா எடுத்து பாருங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அளவு இதெல்லாம் இருந்தா எடுத்து பாருங்க. சும்மா கவர்மெண்ட் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்பாதீங்க. ஓ, லாஞ்சிவிட்டி நமக்கு இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கவர்மெண்ட் சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க. இந்த லாஞ்சிவிட்டியை கால்குலேட் பண்றதும் அது ஒரு டெக்னிக்கல் கிரைம். நம்ம முன்னோர்கள் வச்சிருந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் எடுத்து பாருங்க. அவர்களுடைய தினசரி வாழ்க்கையான யோகம், ஆர்கானிக் ஃபுட், ஸ்வயம்பாகம். அதாவது ஸ்வயம்பாகம்னா நாம மட்டும் சமைக்கிறது, நாமளே நம்ம உணவை சமைச்சிக்கிறது மட்டும் இல்ல, நாமளே நம்ம உணவை விளைய வச்சுக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நாமளே நம்ம உணவை சமைச்சிக்கிற அளவுக்கு மட்டும் சுயம்பாகம் பண்றவர்களா இல்ல, நாமளே நம்ம உணவை விளைய வச்சுக்கிற அளவுக்கு சுயம்பாகம் பண்றவர்களா இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய உடல் நலம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் பாருங்க. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் தேர் லைஃப். நீட்சிமையும் மாட்சிமையும், அவர்கள் வாழ்க்கையின் நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் பாருங்கள். என்ன வளமா வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறையான யோகத்தை 2-3 தலைமுறைக்கு நாம் வாழாததனால் இன்று எந்த நிலைக்கு போயிருக்கிறோம் பாருங்கள். உபனிஷதம் சொல்லுது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆனந்தமாக வாழுங்கள். அதாவது வாழ்க்கை விரோதமாக இருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் வாழ்க்கை முறையையும் துறந்துவிட்டு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா. ஏதோ இந்த சாராய ஆலையெல்லாம் நடத்துற அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து நித்யானந்தரை தாக்கனாங்கிறதால நித்யானந்தர் சாராயத்துக்கு எதிராக எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே அது உங்கள் வாழ்க்கையை குடித்துவிடும். வாழ்க்கையினுடைய நீட்சிமை மாட்சிமை இரண்டையும் அழித்துவிடும். வாழ்க்கையோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இரண்டையுமே அழித்து விடும். ஐயா, நீங்க ஏதோ குடிக்கிறீங்க, 20 மணி நேரத்துக்கு அப்புறம் போதை தெளிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த மதுவினுடைய எஃபெக்ட், அதனுடைய தாக்கம் உங்க உடம்பு மனசுல இருந்து போயிருந்துன்னா தயவு செஞ்சு கனவு காணாதீர்கள். அப்படியெல்லாம் தப்பா நம்பாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் மது அருந்தும் பொழுதும் அது நிரந்தரமாக உங்கள் உடலையும் மனதையும் மூளையையும் அது செயல்படுகின்ற விதத்தையும் நிரந்தரமாக பாதிக்கின்றது. குடிச்சு 20 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏதோ தெளிஞ்சிருது. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம
நார்மலான சாதாரண வாழ்க்கையை வாழறோம்னு நினைக்காதீங்க. சில பேர் கேட்கறது எனக்கு காது கேட்குது, 20 மணி நேரம் இருக்கிற மாதிரி சரக்கு எங்க சாமி கிடைக்குது? அது கடை பேரை சொல்லிட்டு தொடர்ந்து சத்சங்கத்தை பேசுங்க சாமி. படுபாவிகளா, நான் சொல்ல வர்றது ஏதோ, இவங்க புரிஞ்சுக்கிறது வேற ஏதோ. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை எதிர்க்கின்ற, வாழ்க்கை துரோகிகள், உயிர் துரோக கருத்துக்களையும் பொருட்களையும் தவிர்த்து நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஆதிசைவத்தை வாழுகிறீர்கள். ஆதிசைவம் வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. உயிரினுடைய உயிர்ப்பின் காரணம் என்னவோ அதை நோக்கி செல்வது. உயிரினுடைய உயிர்ப்பின் காரணம் என்னன்னா லைஃப் பாசிட்டிவ். வாழ்க்கையோட மாட்சிமையும் மீட்சிமையும் மலர்ந்து வாழுதல், அவ்வளவுதாங்க. மொத்த ஆதிசைவத்தினுடைய சாரம், வேத ஆகமங்களின் சாரம், வாழ்க்கையின் மீட்சிமையையும் மாட்சிமையையும் மேம்படுத்துங்கள், அவ்வளவுதான். வாழ்க்கையின் நீளத்தையும் உயரத்தையும் உயர்வையும் அதிகமாக்குங்கள். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் மாட்சிமையையும் மீட்சிமையையும் அதிகரிக்கின்றதோ, உங்கள் வாழ்க்கையின் நீளத்தையும் உங்கள் வாழ்க்கையின் தன்மையையும் அதிகரிக்கிறதோ, அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். எதெல்லாம் எந்தெந்த எண்ணப்பதிவுலாம், எந்தெந்த பொருளெல்லாம் உங்கள் வாழ்க்கையினுடைய மீட்சியையும் மாட்சிமையையும் குறைக்கிறதோ அதையெல்லாம் துறந்து விடுங்கள், அவ்வளவுதாங்கய்யா. 63 நாயன்மார்கள் வழிபாட்டை நாம் உலகமெங்கும் பரப்ப வேண்டும். அதை பரப்பினாலே இந்துக்களுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த ஜாதி சர்ச்சைகள் அழிந்துவிடும். நம் திருக்கைலாய பரம்பரையின் எல்லா ஆலயங்களும், நித்யானந்தேஸ்வர பரமசிவ ஆலயங்களும் உடனடியாக 63 நாயன்மார்களின் படத்தை அவரவர்களுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். கூடிய விரைவிலேயே 63 நாயன்மார்களுடைய திருமேனிகளையும், 63 நாயன்மார்கள் தனியடியார்கள், 9 நாயன்மார்கள் தொகையடியார்கள். இந்த 9 பேர் யாருன்னா திருவாரூர் பிறந்தார்கள். எல்லாருமே, அவர்கள் எல்லாரும் நாயன்மார்களுக்கு சமம். அதனால அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி வைக்கப்படும். தில்லைவாழ் அந்தணர்கள், தில்லையிலே இருக்கின்ற அந்தணர்கள் அத்துணை பேரும் ஒரு நாயன்மாருக்கு, அத்துணை பேரும் நாயன்மார்களுக்கு சமம். அதனால் அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு நாயன்மாருடைய திருமேனி. 30 திருமேனி தீண்டுவார். எந்த ஆலயத்திலே திருமேனி தீண்டி பூஜை செய்தாலும் அந்த பூஜை செய்கின்ற எல்லோரும் நாயன்மாருக்கு சமம். அவர்களையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி. பரமனையே பாடுவார். இறைவனை எந்த நாட்டில் எந்த மொழியில் யார் பாடினாலும் அவர்கள் எல்லோரும் நாயன்மார்களுக்கு சமம். அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி. 30 உள்நீர் பூசுவோர்கள், எப்போதும் தன்னுடைய திருமேனியிலே நீர் பூசி இருக்கிற எல்லோரும் ஒரு நாயன்மார்களுக்கு சமம். அவர்களை எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு திருமேனி. இதுபோன்று தொகையடியார்கள் 9 பேர். அவர்களுடைய அந்த 9 பேருக்குமான திருமேனி இறுதியில் தன் வாழ்க்கையையே கொடுத்து சுகபோகமான மந்திரி பதவியை துறந்துவிட்டு, தன் வாழ்க்கையையே கொடுத்து ஊர் ஊராகச் சென்று இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை பற்றிய தகவல்களையெல்லாம் சேகரித்து திரட்டி, இது வெறும் ஒரு மத நூலாக மட்டுமல்லாது மத சமூக வரலாற்று நூலாக, எந்த விதமான கற்பனையும் கலக்காது அந்த காலகட்டத்திலே
அந்த நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்தந்த ஆலயங்கள், சமூக அமைப்புகள் எவ்வாறு இருந்தன, ஆலய அமைப்பு எவ்வாறு இருந்தது, அரசு யார் செய்தார்கள் என்கின்ற எல்லா தகவல்களையும் திரட்டி கிடைத்த தகவல்களையெல்லாம் ஒன்றாக்கி யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத பெரும் புராணம், பெரிய புராணம் செய்து தந்த சேக்கிழார் நயினாருக்கு திருமேனி. 63 தொகையடியார் 9, சேக்கிழார், இவர்கள் மொத்தமாக 73 திருப்படங்களும் திருவுருவப் படங்களும் எல்லா ஆலயத்திலும் உடனடியாக வைக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆலயங்களில் எல்லாவற்றிலும் உடனடியாக வைக்கப்பட வேண்டும். கூடிய விரைவிலேயே அவர்கள் 73 பேருக்கும் திருமேனிகள் செய்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். 63 திருமேனிகளும் செய்து 63 மற்றும் தொகையடியார் 9, சேக்கிழார் பெருமான், இந்த 73 திருமேனிகளும் நம் எல்லா ஆலயங்களிலும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்பட்டு இவர்களுடைய வரலாறுகள், புத்தகங்கள் எல்லா மொழிகளிலும் நம்முடைய எல்லா ஆலயங்களின் ஞானாலயங்களிலும் இருக்க வேண்டும். இதன் மூலமாக நாம் இந்துக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஜாதி சண்டைகளை அழிக்க வேண்டும். இந்துக்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து இறைநிலையை நோக்கி அடைய வேண்டும். நம்முடைய சம்பிரதாயங்களின் மீது இருக்கின்ற நம்முடைய இஷ்ட நிஷ்டை, நம்முடைய சம்பிரதாயத்தின் மீது நமக்கு இருக்கின்ற ஆழமான பக்தியும் அன்பும் வேறொரு சம்பிரதாயத்தின் மீது வெறுப்பாக மலர வேண்டிய அவசியம் இல்லை. மதுரையின் 293வது சன்னிதானமாக பொறுப்பேற்ற பிறகு, பட்டாபிஷேகத்திற்கு பிறகு எல்லா ஆலயங்களையும் சென்று தரிசிக்கும் பொழுது மதுரையின் கள்ளழகர் ஆலயத்திற்கும் சென்று தரிசித்தோம். சில விஷமிகள், இந்து விரோதிகள் பெரும் பிரச்சனையை கிளப்பினார்கள். ஒரு சைவ ஆதீனத்தின் சன்னிதானம் கள்ளழகர் ஆலயத்திற்குள் எவ்வாறு சென்று தரிசிக்கலாம், கள்ளழகரை எவ்வாறு விழுந்து வணங்கலாம், இந்த விஷமத்தனத்தை கிரியேட் பண்ணிவிட்ட எவனும் கள்ளழகர் கோயிலுக்குள்ளேயும் போனதில்ல, மீனாட்சி கோயிலுக்குள்ளேயும் போனதில்ல. கள்ளு குடிச்சு வாழ்ந்தது மட்டும்தான் அவனுங்க வாழ்க்கை. ஆனா நாம கள்ளழகர் கோயிலுக்குள்ள போனா அவங்களுக்கு வலிக்குது. இதற்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விடையை சொல்லுகின்றேன். திருப்பரங்குன்றம் ஆலயம் எங்கள் ஆதீனத்துக்கு சொந்தமானது. மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமானது திருப்பரங்குன்றம் ஆலயம். திருப்பரங்குன்றம் ஆலயத்தில் பார்த்தீர்களானால் சப்தமூர்த்திகளும் விநாயகர், முருகன், அம்பாள், பெருமாள், பவழவாய்க்கணி பெருமாள், அன்னை துர்க்கை, சிவபெருமான், சூரியன், 6 பேருக்கும் சந்நிதி இருப்பதை பாருங்கள். வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி திருப்பரங்குன்றம் திருக்கோவில் எல்லா ஆலயங்களுக்கும் ஒத்தது. ஆதியிலே ஆதி சைவம் ஷண்மதத்திற்கும் ஆதியாக இருந்தது. எல்லா சம்பிரதாயங்களுக்கும் தாயாக இருந்தது ஆதிசைவம். ஆதிசைவத்தில்தான் எல்லா சம்பிரதாயங்களும் நிலை கொண்டு இருந்தன, இன்றும் நிலை கொண்டு இருக்கின்றன. பிரம்மசூத்திரத்திற்கே சைவ பரமாக நீலகண்ட சிவாச்சாரியார் எழுதிய பாஷ்யம்தான் முதல் பாஷ்யம். அவருக்கு பிறகுதான் அத்வைத பரமாக
நீலகண்ட சிவாச்சாரியார் சிவாத்வைத பரமாக, சுத்தாத்வைத பரமாக சத்தியத்தை உள்ளது உள்ளபடியே எழுதி வைக்கின்றார். அவருக்கு பிறகுதான் அத்வைத பரமாக ஆதிசங்கராச்சாரியார், வைஷ்ணவ பரமாக ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், பாமதி என்று பல்வேறு விதமான பாஷ்யங்கள் உருவாகின. பிரஸ்தானத்ரயம் என்கின்ற தொகுப்பு அமைப்பே உபனிஷதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. இந்த மூன்றும் தான் இந்து மதத்தினுடைய மூல நூல்கள் என்கின்ற அமைப்பே நீலகண்ட சிவாச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதித்தான் உருவாக்கி வைத்தார். அதற்கு பிறகுதான் பல்வேறு ஆச்சாரியர்களும் அவர்கள் சொல்ல வந்த சத்தியங்களின் முறைப்படி அந்தந்த சம்பிரதாய பரமாக பிரஸ்தானத்ரய பாஷ்யங்களை தொகுத்தும் வகுத்தும் எழுதி வைக்க துவங்கினார்கள். நாம் நம் சம்பிரதாயத்தின் மீது ஆழ்ந்த பற்றோடும் பக்தியோடும் ஈர்ப்போடும் இருப்பது தவறில்லை. அது மற்ற சம்பிரதாயங்களின் மீது வெறுப்பாக வர வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ராமகிருஷ்ண மடத்துல பிரம்மச்சாரியா இருந்தப்போ சென்னையில புக் ஃபேர் நடக்கும். இந்த புக் ஃபேர் நடத்துற பிரம்மச்சாரி பொறுப்பை எனக்கு அளித்திருந்தார்கள். அந்த புக் ஃபேர், அந்த புக் ஸ்டால்ல உட்கார்ந்துருந்தேன். அங்க எல்லா விதமான பிரம்மசூத்திர பாஷ்யங்களும் இருக்கும். சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், தமிழ்ல மொழிபெயர்த்து மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பு. தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப கம்மி, ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசிகள் ஆங்கில பிரம்மசூத்திரத்தினுடைய சங்கர பாஷ்ய மொழிபெயர்ப்பு, ராமானுஜ பாஷ்ய மொழிபெயர்ப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சுவாமி கம்பீரானந்தான்னு ஒருவர், சுவாமி தபஸ்யானந்தா, இவர்களெல்லாம் சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம் மற்றும் பல்வேறு பிரம்மசூத்திர பாஷ்யங்களை மொழிபெயர்த்திருந்தார்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் விற்பனைக்காக அடுக்கப்பட்டிருந்தது. ஒரு அன்பர் அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்துட்டு பிரம்மசூத்திரத்தினுடைய ராமானுஜ பாஷ்யம், சங்கர பாஷ்யம் இந்த ரெண்டுத்தையும் பார்த்து, இந்த ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம் கேட்டாரு. எனக்கு அடி வயித்துல பகீர்னு அடிச்சது. ஐயோ, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அத்வைதத்துக்கும் துவைதத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறது தானே. இதை ஒரு வார்த்தையில கேட்டுட்டாரே, இப்ப நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ, நான் எந்த பக்கம் பதில் சொன்னாலும் பிரச்சனை தீராது. நான் உத்து உத்து பார்க்கிறேன், கேட்டவர் நாமம் போட்டிருக்காரா விபூதி வச்சிருக்காரான்னு. அவர் நெத்தியில ரெண்டுமே இல்லை. எது வச்சு அழிஞ்சதுக்கான அடையாளம் இருக்குன்னு உத்து உத்து பார்க்கிறேன். ஏன்னா எந்த மாதிரி பதில் சொல்றதுன்னு யோசனையா இருக்கு. மெதுவா தோல்ல யஞ்ஞோபவீதம் போட்டிருக்காரான்னு பார்க்கிறேன். முதல்ல அவரை நான் ஸ்டடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த கேள்விக்கே பதில் சொல்ல முடியும். அங்கிருந்த வாலண்டியர் ரொம்ப எளிமையா பிரச்சனையை தீர்த்துட்டாரு. 45 ரூபா சார். எனக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. இந்து மதத்தோட மிகப்பெரிய பிரச்சனைய ஒரு சின்ன விடையில தீர்த்துட்டாரே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சம்பிரதாயத்தின் மீது ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் இருப்பதில் தவறில்லை. வேறொரு சம்பிரதாயத்தின் மீது வெறுப்பாக அது வெளிப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கையின் மாட்சிமையையும் நீட்சிமையையும் உங்களுக்குள் மலர வைக்கின்ற எல்லா கருத்துக்களும் ஆதி சைவம். அவைகளை வாழுங்கள். உங்களுக்குள்ள உயிரை உயிர்ப்பிக்கச் செய்கின்ற எந்த கருத்து
இருந்தாலும் அந்த கருத்தை மேன்மேலும் ஆழப்படுத்திக் கொள்ளுங்கள். உயிரை சுருக்கி வாழ்க்கையின் குவாலிட்டிய, மாட்சிமையை நெரிக்கின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் அதை துறந்து விடுங்கள். எந்த நபராக இருந்தாலும் அதை துறந்து விடுங்கள். வாழ்க்கையின் மலர்ச்சியே ஆதிசைவம், உயிரின் உயிர்ப்பே ஆதிசைவம். உயிர்ப்பின் நோக்கமே பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டே செல்வதுதாங்கய்யா. உயிர்ப்பின் நோக்கம் பறந்து விரிந்து கொண்டே செல்வது. பூமியில பரமசிவ பரம்பொருளின் வலக்கண்ணான சிவசூரியன் அருள்பட்டு நிலம் உயிர்த்து தாவரங்களாக மலர்ந்தது. பரமசிவ பரம்பொருளின் இடக்கண்ணான சந்திரனின் அருள் பொழிந்து அமிர்தம் பொழிந்து நீரில் உயிர்கள் மலர்ந்தன. பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவை இரண்டும் வளர்ந்து 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 பல்வேறு மிருகங்களாக, ஸ்தாவரங்களாக, ஜங்கமங்களாக மலர்ந்திருந்தன. அமீபாலிருந்து டைனோசர் வரைக்கும் உருவாயிருச்சு. மசில் மெமரி, பயோ மெமரி, இந்த ரெண்டும் தன்னுடைய உச்சபட்ச பரிணாம வளர்ச்சியை அடைந்து விட்டிருந்தது. மசில் மெமரினா என்னன்னா, செயல்களை தொடர்ந்து செய்வதனாலே ஏற்படுகின்ற நினைவு பதிவுகளை வைத்து மட்டும் இயங்குவது மசில் மெமரி. ஒரு செடி திரும்ப திரும்ப சூரிய ஒளியிலிருந்து ஸ்டார்ச்சை உருவாக்கி தன்னுடைய உயிரை பலப்படுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டே போறது. இது மசில் மெமரி மட்டும் இருந்தா போதும். இந்த செயலை செய்து கொண்டே செல்லலாம், அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்துட்டே வாழறது. அதான் மசில் மெமரி. பயோ மெமரினா என்னன்னா, தன்னுடைய இருப்பு சார்ந்து முடிவுகளை எடுத்தல். வெறும் செயல்களை சார்ந்தே இல்லாம, அது எப்படின்னா, நேத்து கரும்பை உண்டேன், இன்னைக்கு அந்த கரும்பை கடித்து உண்பதற்கு பதிலாக சாறு பிழிந்து சாறாக குடிக்கலாமா அப்படின்ற சற்றே சிந்தனையை சேர்த்து செயல்படுவது பயோமெமரி, உயிர் நினைவு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செயல் சார்ந்து இயங்குவது மசில் மெமரி, இருப்பு சார்ந்து இயங்குவது பயோமெமரி. இன்னும் சில உதாரணங்கள் கொடுக்கணும்னா, ஏற்கனவே பல்வேறு சத்சங்கங்களில் இந்த மசில் மெமரி, பயோ மெமரியை விளக்கி இருக்கேன். இன்னைக்கு ஒருவேளை புதுசா வர அன்பர்களுக்காக மீண்டும் விளக்குறேன். நீங்க உங்களை பத்தி என்ன கருத்தை வச்சிருக்கீங்களோ அந்த கருத்து சார்ந்து செயல்படுவது பயோமெமரி. உங்களுடைய செயலை மட்டும் சார்ந்து செயல்படுவது மசில் மெமரி. உதாரணத்துக்கு இப்ப சொல்ற உதாரணத்தை ஆழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். காலையில 7 மணி ஆனா எந்திரிக்கிறது அப்படின்ற பழக்கம் வந்துருச்சுன்னா 7 மணிக்கு தானாவே எந்திரிச்சுப்பீங்க. இது மசில் மெமரி. ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது, இதை என்னால் செய்து முடித்து விட முடியும், எனக்கு அந்த திறமை இருக்கின்ற உற்சாகம், உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கைத்தனமான கருத்தை சார்ந்து நீங்க இயங்கி பல முறை வெற்றியை ருசித்து விட்டீர்களானால், ஏதாவது ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் உணர்கின்ற அதே உற்சாகம்
பயோமெமரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செயலை சார்ந்து வருகின்ற நினைவுகள் மசில் மெமரி, உணர்வை சார்ந்து வருகின்ற நினைவுகள் பயோமெமரி. இந்த இரண்டுமே உயர்ந்த நிலையை அடைந்து விட்டிருந்தது. உயிர் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், அடுத்த பரிணாமத்திற்குள் செல்ல வேண்டும். அமீபா வளர்ந்து மீனாகி, மீன் வளர்ந்து குரங்காகி, குரங்கு வளர்ந்து டைனோசராகி, பரிமாணம் அடுத்த நிலைக்கு போக வேண்டும். அடுத்த நிலைக்கு யார் அதை எடுத்து செல்வது? அதை செய்பவள் தான் தாய் பராசக்தி. பராசக்தி தான் அதை செய்ய முடியும். தாயாருக்குத்தான் இந்த கருணை உண்டு. பார்க்கின்றாள், என்னப்பா இது, சூரியனும் வருஷக்கணக்கா தன் வேலையை யுகங்களாக தன் வேலையை செய்கின்றான். சந்திரனும் யுகம் யுகமா தன் வேலையை செய்கின்றான். இரண்டினாலும் வளர்ந்த மசில் மெமரியும் பயோ மெமரியும் தங்களுடைய முழு பரிமாணத்தின் வீச்சையும் தன்னுடைய முழு பரிமாணத்தின் உயர்ச்சியையும் அடைந்து விட்டது. இதுக்கு மேல உயிர் அடுத்த நிலைக்கு எவ்வாறு செல்வது அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, பெருமானுடைய 3வது திருக்கண்ணிலிருந்து பயோ எனர்ஜி, உயிர் மலர்ந்து வந்தாக வேண்டும். பயோ எனர்ஜி இந்த மசில் மெமரிக்குள்ளேயும் பயோ மெமரிக்குள்ளேயும் ஆட் ஆகணும். இந்த மசில் மெமரியும் பயோ மெமரியும் சேர்ந்து உருவான உடலுக்குள்ளே பயோ எனர்ஜி ஆட் ஆகணும். ஒரே வழி என்னன்னா, 3வது கண் மலர வேண்டும். பெருமானுடைய 3வது திருக்கண் மலர வேண்டும். எப்போதும் சமாதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் பெருமான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக தியான நுட்பம். இந்த 2 கண்களையும் மெதுவா, ரொம்ப மெதுவா மசாஜ் பண்ணி அந்த 2 கண்களுடைய பார்வை நோக்கை 3வது கண் நோக்கி திருப்புதல். கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, தாய் மகனுக்கோ, தந்தை மகளுக்கோ இதை செய்தீர்களானால் அந்த நபருடைய, யாருக்கு இது செய்யப்படுகிறதோ அந்த நபருடைய 3வது கண் முழுமையாக மலர்ந்து விடும். முக்கியமாக குருவினுடைய 3வது கண் சக்தியான ஞானாஞ்சனத்தை 3வது கண்ணிலே வைத்துவிட்டு இந்த தாந்திரீக தியான முறையான இதை செய்வீர்களானால் யாருக்கு இது செய்யப்படுகிறதோ அவர்களுடைய 3வது கண் முழுமையாக மலர்ந்துவிடும். பெருமானுடைய 3வது கண் எப்பொழுதுமே மலர்ந்திருக்கின்றது. ஆனால் அது மலர்ந்து உயிர்த்து உயிர் பூமியின் மீது பட வேண்டும். அது எப்படி செய்யறது? தாயார் தன்னுடைய அளப்பரும் பெரும் அன்பினால், கருணையினால், பூமியில் இருக்கின்ற ஜீவன்கள் மீது கொண்ட கருணையினாலும், பெருமான் மீது இருக்கும் பெரும் பக்தியினாலும் மெதுவாய் அவருடைய சூரிய சந்திரனாக 2 திருநயனங்களையும் மெதுவாக பற்றி சக்தி முழுவதையும் மொத்தத்தையும் 3வது கண்ணான பெருமானின் 3வது திருக்கண்ணை நோக்கிச் செலுத்துகின்றாள். மொத்த சக்தியும் 3வது திருக்கண்ணிலே குவிந்து திரிநேத்திரம் என்று சொல்லப்படும் 3வது திருக்கண் மலர்கின்றது. 3வது திருக்கண் மலர்ந்து பயோ எனர்ஜி, உயிரான உயிர் பரமசிவ பரம்பொருளின் 3வது கண்ணில் இருந்து உயிர்த்து
மலர்ந்து உலகின் மீது பொழிகின்றது, பூமியின் மீது பொழிகின்றது. அது பொழிந்த இடம் காஞ்சி மாநகரம். அந்த பொழிந்த அந்த உயிரை பயோ மெமரிய தாங்கி அதை அழகாக அமைத்து எல்லா உயிர்களுக்குள்ளும் அதை மலரச் செய்து மனித இனம் மலர்ந்திடுவதற்காக. அப்பதான் மனித இனம் மலர்கின்றது. ஏன்னா மனிதன் மசில் மெமரி, பயோ மெமரி, பயோ எனர்ஜி மூன்றும் சேர்ந்த முதல் உயிர் மனிதன். தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி மூன்றும் சேர்ந்த முதல் உயிரினம் மனிதன். அமீபாலிருந்து மீன், மீனிலிருந்து குரங்கு, குரங்கு முதல் டைனோசர்ன்ற இந்த பரிமாணம், அதிலிருந்து மனிதன்கிற பரிமாணத்திற்கு அப்பொழுதுதான் மலரத் துவங்குகிறது. இதை செய்வதற்காகத்தான் அன்னை பராசக்தி காஞ்சி மாநகருக்கு ஏவுகின்றாள். காஞ்சி மாநகருக்கு ஏகுகின்றாள், காஞ்சி மாநகர் வந்தடைகின்றாள். காஞ்சி மாநகரத்தில்தான் ஆதி மனித இனம் உருவாகின்றது, ஆதி சைவ இனம் உருவாகின்றது. காஞ்சியிலே அமைக்கப்பட்ட லிங்கம்தான் பூமியில் அமைக்கப்பட்ட முதல் லிங்கம். ஏகம்பநாதனே முதல் திருமேனி. காஞ்சி மாநகரம் பூமிக்கான க்ஷேத்திரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மண்ணுக்கான க்ஷேத்திரம் திருவாரூர், மொத்த பூமிக்குமான க்ஷேத்திரம் காஞ்சி மாநகரம், ஏகாம்பரநாதர் ஆலயம். தாயார் தன்னுடைய திருமேனியாலே அணைத்து தாங்கி தன்னுடைய உடலின் சூட்டால், கதகதப்பினால் பெருமான் பூமியின் மீது பொழிந்த பயோ எனர்ஜி, அந்த உயிர் சக்தியை தாங்கி மனித இனமாக மலரச் செய்கின்றாள். அந்த உயிரின் உயிர்ப்பு, இந்த உயிரின் உயிர்ப்பின் நோக்கம் பரமசிவ நிலையிலேயே எப்போதும் சுகித்திருந்து, பரமசிவ ஆனந்தத்தில் நிலைத்திருந்து, பரமசிவ சுகபோதத்திலேயே நிலைத்திருந்து, பராசக்தியை வெளிப்படுத்தி பரமசிவ பரம்பொருளின் நிலையில் நிலைத்திருந்து, அந்த உணர்விலேயே வாழ்ந்திருந்து, அந்த போதத்திலேயே எப்போதும் இருந்து, பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்தி பராசக்தியாகவே இருக்கின்ற சுத்தாத்வைத சுகபோதமே உயிரின் உயிர்ப்பின் நோக்கம். இன்றைய தியான முறையாக இதை உணர்ந்து இதே உணர்வில் அமருங்கள். உங்கள் சக்தி முழுவதையும் மூன்றாவது கண்ணை நோக்கிச் செலுத்துங்கள். மகா வாக்கியத்தை அஜபா ஜபமாக ஓம் நித்யானந்த பரமசிவோகம் என்கின்ற மகா வாக்கியத்தை ஆழ்ந்து உச்சரித்து நிமிர்ந்து அமருங்கள். உங்கள் உயிர் பராசக்தியின் பேரருளால் உயிர்த்தெழும். உங்கள் எல்லோருக்கும் இந்த தீட்சை இப்பொழுது நிகழ்ந்து மலர்ந்து, உங்கள் எல்லோருடைய மூன்றாவது கண்ணும் மலர்ந்து, பரம்பொருள் பரமசிவத்திடமிருந்து அவர் மூன்றாவது கண்ணில் இருந்து பயோ எனர்ஜி, அவர் மூன்றாவது கண்ணில் இருந்து உயிர் சக்தி நம் எல்லோருக்குள்ளும் பொழிந்து, நாதமும் பிந்தும் நமக்குள் கலந்து, நாதபிந்து கலாதீதமாக பரமசிவ பரம்பொருள் பராசக்தியாய் நம்முள் மலர்வார். நிமிர்ந்து அமருங்கள். ஓம் நித்யானந்த பரமசிவோகம். நிமிர்ந்து அமர்ந்து மகாவாக்கியத்தை உயிரே
உயிர்த்து மலரும் விதத்திலே உச்சரியுங்கள். எல்லோருக்குள்ளும் மூன்றாவது கண் முழுமையாக மலர்ந்து மூன்றாவது கண் சக்திகளை வெளிப்படுத்துவீர்களாக.